Hey guys and வணக்கம் மாமஸ், வெல்கம் டு Mr Appukutty சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அகடமிக் இயர் முடிய போகுது. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஒரு சீரீஸாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு 5 வீடியோஸ் இல்லை 6 வீடியோஸ் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஷரண்யா, பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன், சைல்டு அண்ட் அடல்சன்ட் கவுன்சிலராக இருக்கிறேன். உங்களுக்கு பேரண்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட 1-on-1 கன்சல்டேஷன் அட்டெண்ட் பண்ணலாம். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண கண்டிப்பாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். ஆல்ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஓவராலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க அப்படின்ட்டு யோசித்து ஒரு 5-6 பாயிண்ட் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளமை நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் நம்ம இந்த 6 வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை அந்த சீரியஸில் அட்டாச் பண்ணி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்ரைட், ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தாச்சு, பட் ஒரு ஸ்டடி பிளானே இல்லை என் பையன்கிட்ட. ஸோ எப்படி ஸ்டடி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது உங்கள் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு, இந்த குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்லலை. எல்கேஜிலேருந்து 12th அதுக்கு மேலே இருக்கிற வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஜென்ரலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கேட்கவே வேணாம். இது வந்து ஓவராலாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும். ஓகே, இந்த ஸ்டடி பிளான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல, இல்லை என் பையன் ரொம்ப பெருசாகிட்டான், ஒரு ஸ்டடி பிளானே இல்லாமல் இருக்கிறான், இது எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது உங்களோட ப்ராப்ளம் 1 இருக்கும். ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எல்லாமே படிக்கிறான், விழுந்து படிக்கிறான், நல்லாவே படிக்கிறான், நாள் ஃபுல்லாக படிக்கிறான், பட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறான். இதுதான் வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 3, படிக்கணும்னு ஆர்வம்லாம் இருக்குது என் குழந்தைக்கு, பட் படிக்கிறதே இல்லை. இப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கான ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் வந்து ஷேரும் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என் பையன் வந்து படிக்கிற ஆர்வம்லாம் இருக்குதுங்க, ஆனால் இந்த விளையாட்டு புத்தி இருக்குது, படிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷனே கிடையாது, டூ மணி டிஸ்ட்ராக்ஷன். ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறான்னா ஒரு லைன் படிப்பான், அப்புறம் அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது இப்படியுமா இருக்குது. இதுவும் உங்கள் ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஆஸ் அ பேரண்ட்டாக இந்த குழந்தைங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எப்படி என்னோடய பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட கொஷனாக இருக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 6 என்னன்னா, எல்லாம் ஓகே, எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் பண்ணியாச்சு, எல்லாமே ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு, இந்த மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? பிகாஸ் எக்ஸாமுக்கு மெமரி பவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா? ஸோ எக்ஸாமுக்கு மெமரி பவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இந்த மெமரி பவரை எப்படி டெவலப் பண்ணுறது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னா, எக்ஸாமுக்கு முதல் நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு வர அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். இந்த 7 பாயிண்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் உங்களுக்கு டவுட்டுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இதையும் தானே நான் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 7 ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளமாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணலாம், எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் பாசிட்டிவாக அப்படிங்கிறது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ
மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளும் வந்து நம்ம குழந்தைங்களோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா, வீடியோ எப்பவுமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆர்வமாக டவுட் கேட்குறது எனக்கு புரியுது. பட் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்குறது இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் கேட்குற கொஷினுக்கான ஆன்சர் ஆல்ரெடி அந்த வீடியோ நான் கொடுத்துருப்பேன். திரும்ப அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டாவில் நீங்கள் டிஎம் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், திரும்ப ஒரே பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் ஃபுல்லாக தான் நான் வந்து உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இந்த கட் ஷார்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு பேசுறதுக்கு எனக்கு வந்து தெரியாது. ஸோ டீட்டெயிலாக கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் நான் போடுற ஒவ்வொரு பேரண்டிங் வீடியோவாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேரண்டிங் நிறைய டவுட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் ரெடினஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. உங்கள் டவுட்டுக்கான ஆன்சர் என்னோடய வீடியோவிலே இருக்கும். அதில் உங்களுக்கு வீடியோவில் ஆன்சர் இல்லை அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஸ்கூல் ரெடினஸ் ஒரு ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அதில் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்ததுக்கப்புறமும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.